மகளே, உன்னுடைய எண்ணத்தில் நீ உறுதியாய் உள்ளது போலவே ஆனந்தரும் அவருடைய லட்சியத்தில் உறுதியாக உள்ளார். ஆனந்தர் நடந்ததையெல்லாம் கூறினார். அவர் மேல் ஆசை கொள்ளும் நீ அவருடைய உடலில் எந்த பகுதியை நேசிக்கிறாய்? அவருடைய நாசியை நேசிக்கிறேன். அது தூசியின் இருப்பிடம். அவருடைய கண்களை நேசிக்கிறேன். அது கண்ணீரின் இருப்பிடம். அவருடைய வாயை நேசிக்கிறேன். அது உமிழ்நீரின் இருப்பிடம். அவருடைய செவிகளை நேசிக்கிறேன். அவைகள் அழுக்குகளின் இருப்பிடம். மொத்தத்தில் அவர் உடலையே நேசிக்கிறேன். உடல் மலம், சிறுநீர் இவைகளின் பாத்திரமாய் உள்ளது. ஆணும் பெண்ணும் இணையும் போது குழந்தைகளை உண்டாக்குகிறார்கள். பிறப்பு எங்குள்ளதோ அங்கு இறப்பும் உள்ளது. இறப்பு உள்ள இடத்தில் துக்கம் உள்ளது. துன்பப்படுவதற்காகவா நீ ஆனந்தரை மணக்க விரும்புகிறாய்? ஆனந்தரோடு வாழ்வதில் ஆனந்தமில்லை. அதைவிட பேரானந்தம் உலகில் உள்ளது. எளிய மக்களுக்காக வாழ்வது, அவர்களை வாழ வைப்பது, உலக மக்களுக்காக வாழ்வது, அவர்களை ஒன்றிணைப்பது, மாக்களையும் மக்களாக்கி மனிதநேயத்தோடு வாழ வைப்பதுவே பேரானந்தம். ஐயனே, புதிய பார்வை பெற்று குருடி போல் உள்ளேன். தங்கள் மெய்யறிவால் என்னை உறக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டீர்கள். கீழ் சாதியில் பிறந்த என்னை தங்கள் சங்கத்தில் சேர்த்துக் கொள்வீரா? பிராகிருதி, நீ நற்பெயர் எய்திவிட்டாய். சண்டாளிகை என எழப்பட்ட நீ இன்று முதல் உன்னத ஆண்களுக்கும் உன்னத பெண்களுக்கும் ஒரு மாதிரி வடிவமாய் திகழ்வாய். நீ சாதியால் தாழ்த்தப்பட்டவள் எனும் நிலை இனி இல்லை. பிராமணர்களும் உன்னிடம் பாடம் கற்பார்கள். நீதி, நன்னெறி ஆகிய பாதைகளை விட்டு நீ விலகாதிரு. சிம்மாசன அரசிகளின் ராட்சிய புகழையும் நீ வென்றி விடுவாய். இன்று முதல் பிக்குணிகள் சங்கத்தில் நீ ஒருவராகிவிட்டாய். புத்தம் சரணம் கச்சாமி.